இன்னைக்கு பார்க்குறோம் எண்ணிக்கை திருப்பி 3000 மேலே. ஸோ 3700 இந்த மாதிரி வந்துட்டு நிறையா சூழ்நிலைகள் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பயத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த நாட்களில் கூட இந்த 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 பிரச்சனை, இந்த டிசாஸ்டர், இந்த கொடி, இந்த இந்த சங்கார தூதர்கள் கர்த்தர் தேவன் ஆண்டவர் எகிப்தில் வந்துட்டு அனுப்பின காரணம் என்னன்னா முரட்டாட்டம், கீழ்ப்படியாத தன்மை. அதாவது ஆண்டவருக்கு எதிராக எழும்பும் போது சில சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறாராம். அதே போல அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னோமா, இந்த முடிஞ்ச சில காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு உலகத்துல ஆண்டவருக்கு இடம் கிடையாது. அல்லேலூயா. உலகத்துல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கிடையாது. உலகத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னோமா, ஆண்டவர் கடவுளே இல்லைன்னு கூட சில தீர்மானத்தோடு இருந்தார்கள். இன்னைக்கு வந்துட்டு கடவுளே வந்துட்டு அவர்கள் வந்துட்டு எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஆண்டவரை ஆண்டவரை தள்ளிட்டு இவர்களோட ஞானம் தான் வந்து பெருசுன்னு சொல்ற அளவுக்கு கூட இந்த உலகம் போய் கொண்டு இருந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். டெக்னாலஜி, அது சயின்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து சிலர் சிரிச்சார்கள். ஆண்டவர் எங்க இருக்கிறார், கடவுள் இருக்கிறாரா ஒருத்தவர். இந்த காலகட்டத்தில் கடவுளை பத்தி நீங்க பேச முடியாது. எல்லாம் சயின்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. எல்லாம் டெக்னாலஜி, புதிய புதிய டெக்னாலஜி, நவீன நவீன காலகட்டத்தில் நம்ம வாழ்ற வசி கடவுளுக்கு அவ்வளவா ஒரு முக்கியத்துவம் கிடையாது என்று நம்ம பார்த்து வந்தோம். கடவுளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. உலகத்துல கூட உலகத்தை ஒண்டி நம்ம பார்க்காத படிக்கு நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தின் மத்தியில கூட ஆண்டவருக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம், தேவனோட வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு அவ்வளவு ஒரு என்ன சொல்றதுன்னா அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார்கள் என்று நம்ம இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம். அவ்வளோயா, ஏதோ நம்மளோட பிறந்துட்டோம், கிறிஸ்துவோட பிறந்துட்டோம், அதனால நம்மளோட வாழ்க்கை நடைமுறை சபைக்கு போகிறோம் வரோம், இப்படி தான் சில காலகட்டத்தில் எல்லோரும் கிடையாது. ஒரு சிலர் இப்படி தான், ஒரு சிலர் கூட இல்லை, அதிகமாக இப்படி தான் வந்துட்டு நடந்துட்டு வந்தார்களே தவிர முக்கியம் ஆண்டவருக்கு வந்துட்டு கீழ்ப்படிதல், தேவன் ஆண்டவர் மேலே உள்ள அந்த பற்று குறைஞ்சி போனது வந்து நம்ம வந்து ஒரு சில காலகட்டத்தில் நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, இதுதான் வந்து அந்த எகிப்து தேசத்தில் நடந்துச்சு. ஆண்டவர் எவ்வளோ கர்த்தர் தேவன் எடுத்து சொன்னார். ஆண்டவர் பார்வோ கிட்ட எவ்வளோ எடுத்து சொன்னார். அதாவது எல் ஷடாய், சர்வவல்ல தேவன், ஐ ஆம் ஹூ ஐ ஆம். மோசே கேட்கிறாரு ஆண்டவரே, பார்வோ கேட்டானா நீ யாருன்னு சொல்றது, அவன்கிட்ட போய் சொல்லு நான் இருக்கிறவரா இருக்கிறேன்ட்டு ஆண்டவர் அழகாக ஆண்டவர் எடுத்து சொல்லி வந்தார். அல்லேலூயா. அதாவது நான் இருக்கிறவரா இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்வோட்ட பேசும்போது பார்வோக்கு அலட்சியம், பார்வோக்கு கிண்டல், பார்வோக்கு வந்து வெடப்பு, பார்வோக்கு அவன் தான் சிறந்தவன், he is the king, நான் ஒரு ராஜா, அந்த அந்த நாட்கள்ல வந்து என் ராஜ்யம் தான் உலகத்தை ஆளுகை செய்துன்னு சொல்லிட்டு அந்த பவர், அவன் தான் வல்லமை உள்ளவன் என்று அதிகாரம் உள்ளவன் சொல்லி அந்த முரட்டாட்டத்திலும் கடவுளே தேவனே அல்சராய் தேவனே அவனை சவாலிட்டான். அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் என்ன செய்யறாரோ அதே நான் என்னால செய்ய முடியும், தேவனுக்கு எதிர்த்து நான் நிற்க முடியும், ஆண்டவருக்கு நான் கடவுளுக்கு நான் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் மோசேக்கிட்ட அவன் சவால் எடுக்கிறான். நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் போட்டு நம்ம ஆண்டவர் சுலபமாக தான் போறாரு. ஏதோ இந்த சம்பவத்தில் சொல்லிட்டு வர சுலபமாக தான் போறாரு. ஆண்டவர் எடுத்தோடனே சங்கார தூதர் அனுப்புறது கிடையாதுங்க. இனவசன் முதல் ஆண்டவர் மோசேக்கிட்ட போய் சொல்றாரு, உன் கருத்துல என்ன இருக்கு அதை எடுத்துட்டு போ, அதை எடுத்துட்டு போயிட்டு நீ வந்துட்டு அற்புதம் மலையாள செய்ய அதை தூக்கி போடு, அது பாம்பா வருது. அப்புறம் பார்வை நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு எடுத்து நிற்கிறான், முரட்டாட்டம் பண்றான், கீழ்ப்படிதல் இல்லை. அந்த முதல் சம்பவத்துக்கே அவன் வந்து கீழ்ப்படிந்த ஆண்டவரோட குரலை கேட்டிருந்தானா, கடவுள் ஒருத்தர் இருக்கிற அவனுக்கு நம்பிக்கை இல்லைங்க. அவன் நினைச்சிட்டு இருக்க அவன் தான் பவர், அவன் தான் வல்லமை உள்ளவன். மனுஷன் சில சமயம் சம்டைம்ஸ் நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம தான் பெர்ஃபெக்ட், நம்ம தான் பலசாலி, நம்ம தான் வந்துட்டு அந்தஸ்து உள்ளவர்கள், என்ன போல யாரும் கிடையாது, நான் தான் அழகு உள்ளவன், நான் தான் வந்துட்டு திறமசாலி, எல்லாத்தோட நான் தான் மேன்மை உள்ளவன் சொல்லிட்டு
இந்த குணாதிசயம் கேரக்டரிஸ்டிக் மனிதனுக்கு இயல்பாகவே இருக்கு நம்மளுக்கு. ஹல்லேலூயா. எதுலமே நம்ம கம்பேர் பண்ணுவோம். நான் தான் சிறந்தவன், நான் தான் மேன்மையானவன், நான் தான் பெர்ஃபெக்ட், எனக்கு தான் அதிகாரம் இருக்கு, எனக்கு தான் வல்லமை இருக்கு, எனக்கு தான் பலம் இருக்கு, எனக்கு தான் திறமை இருக்கு, எனக்கு தான் படிப்பு இருக்கு, எனக்கு தான் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இயல்பாகவே நம்மகிட்ட வந்த ஒரு பிசாசோட குணம். ஆமாங்க, பாவத்தின் குணம். ஆண்டவர் ஆடாமேவாளை படிக்கும் போது இந்த குணம் கிடையாது. ஆண்டவர் கொடுத்தார் அதிகாரத்தை, ஆண்டவர் கொடுத்தார் வல்லமைய. அதாவது இது நம்மளுக்கு நம்ம மனிதர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், இது நம்ம சொந்தமாவே நம்மளுக்கே வந்துச்சு அப்படின்ட்டு இல்ல. படைக்கும் போது ஆண்டவர் ஆடாமேவாளை படைக்கும் போது கர்த்தர் இதெல்லாம் நீ ஆளுகை செய்யிட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்து உலகத்தை படைத்து ஆடாம் கையில கொடுத்து இதெல்லாம் நீ ஆளுகை செய்யிட்டு தேவன் ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்துருக்கிட்டே நம்ம விளையாட்டு எடுத்தா இதெல்லாம் ஆண்டவர் எப்படிலாம், அதாவது நட்சத்திரத்தை எப்படி செய்யணும் ஆண்டவர் கட்டளை வாயில கட்டளை எடுத்தாரு. சூரியனை ஆண்டவர் கட்டளை எடுத்தாரு. சமுத்திரத்தை பூமியிலிருந்து ஆண்டவர் பிரித்து எடுத்து அதை வந்துட்டு செட்டிங் பண்ணி ஆண்டவர் டிசைன்லாம் போட்டு இந்த பூமியை செய்து இந்த மரத்தை எப்படி படைக்கணும், இந்த பூச்சி எப்படி படைக்கணும், இந்த பூவை எப்படி படைக்கணும், இந்த மவுண்டன் எப்படி ஷேப் பண்ணணும், இதெல்லாம் கர்த்தர் உலகத்தை ஆண்டவர் வரி படம் மாதிரி அதாவது ஒரு பிக்சர் இமேஜ் பண்ணி ஆண்டவர் தன்னோட வார்த்தையினால தேவன் ஆண்டவர் உண்டாக்குனாராம். இட்ஸ் நாட் a joke. ஹல்லேலூயா. அதுக்கு அப்புறம் இந்த பெரிய காரியத்தை ஆண்டவர் வார்த்தையினால உருவாக்கிட்டு இந்த சிறிய மனிதனால நம்மள கர்த்தர் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஏன் சிருஷ்டித்தார்னா இவன் எனக்கு சொந்தமானவன், நான் சொல்ல வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படியணும், இவனுக்கு எதிர்த்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இவனை சித்தித்து இந்த அதிகாரத்தை இந்த மனிதன் இன்னைக்கு நம்மளுக்கு அதிகாரம் இருக்கு, நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நம்ம தான் சிறந்தவர்கள், நம்ம தான் பெர்ஃபெக்ட். இது உலகத்தில் ஒன்று இல்ல, இது நம்மளோட கிறிஸ்து சமுதாயத்தில் இன்னைக்கு நிறைய இருக்கு. நான் தான் பரிசுத்தவான், எனக்கு வேதத்தை தெரியும், என்ன போல ஜெபம் பண்ண முடியாது, என்ன போல பிரசங்கம் பண்ண முடியாது, என்ன போல ஊழியம் செய்ய முடியாது, நான் தான் அப்படி சொல்லிட்டு இது உலகத்தில் ஒன்று இல்ல. It's not in the circle, only in the circle of the world, but it is in the circle of our Christianity. நம்ம மத்தியிலும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய நம்ம பார்க்கிறோம். சபைகள் மத்தியிலும் இது இருக்கு. ஏன் சபை தான் பெருசு, நான் இறங்கி ஜெபம் பண்ணி கையை நீட்டினா எல்லாமே விழுவார்கள், நான் பாடி பாட்டு நடத்துறேன்னா அந்த பாட்டோட அபிஷேகம் போயிட்டு எல்லாத்தையும் தொடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டரிஸ்டிக், இந்த குணாதிசயம் ஒவ்வொரு மனிதன் நம்மளோட வாழ்க்கையிலும் இது உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு எதிர்த்து யாரு வரா, எனக்கு மேல யாரு வரா, எனக்கு மேல யாரு இருக்கா, நான் தான் எல்லாத்தையும் சிறந்தவன் சொல்லிட்டு உலகத்தோட காரியத்தில் இல்ல, கிறிஸ்டியானிட்டி நம்மள்ட்ட இருக்கு. அன்பானவர்கள், இதுதான் அந்த நாட்கள்ல இந்த பார்வோகிட்ட இருந்தது. அவனோட வல்லமை, அவனோட ராணுவத்தின் வல்லமை, அவனோட ராஜ்யம், the kingdom of Egypt. அந்த நாட்கள்ல ஒரு வல்லமையான ஒரு ராஜ்யம், உலகத்தை ஆட்டிப்படுத்தி கொண்ட ஒரு ராஜ்யம், ஆரம்ப ராஜ்யம் தான் இந்த ஈஜிப்ட் ராஜ்யம். உலகத்தை கைப்பட்டு அந்த பலம், அந்த அதிகாரம், அந்த பவரை வச்சு தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களே இந்த பார்வை அடிமைத்தனத்தில் வைத்துக் கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனா அவன் பண்ண மிஸ்டேக், 430 வருஷம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் அதுல தலையிடல. நல்லா கேளுங்க, God never interfere. எழுத்து நம்ம வாசிக்கலாம். 430 வருஷம் ஏறக்குறையா இவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பிற்பாடு அவர் God, அதாவது சர்வ வல்ல தேவன், வானமும் பூமியும் படைத்தவர், மனிதனை சிருஷ்டித்த தேவன், எல்லா அதிகாரமும் உள்ளவர், இந்த விஷயத்துல இன்டர்ஃபியர் பண்ணல, விட்டுட்டாரு.
இஸ்ரேல் ஜனங்களும் வந்துட்டு சில தவறு பண்ணியிருக்காங்க. சரி விட்டுட்டார் ஆண்டவர், பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு கேம. என்ன நடக்குது? திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் மனம் இறங்குறார். இந்த இஸ்ரேல் ஜனங்களோட கூக்குரல், அதாவது ஜனங்கள்லாம் வந்துட்டு அடிமையில் இருக்கார்கள். இந்த பார்வோட திமிரு, இந்த பார்வோட பெருமை, இந்த பார்வோட இன்ஜஸ்டிஸ், அதாவது கொடுமைத்தனம் அதிகரிச்சுக்கிட்டே போகிறது. போகும்போது ஆண்டவர் இன்டர்ஃபியர் பண்றாரு, வராரு ஆண்டவர். இந்த ஜனங்கள்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அழுது ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட திரும்பும் போது 430 வருஷம் இருந்துச்சு உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட திரும்புறதுக்கு, ஆண்டவர் உங்களுக்கு இறங்குறதுக்கு. ஆண்டவர் சில சமயம் நம்மளோட தாழ்மையும் பார்க்குறாங்க. எப்படி நீ இறங்குறன்ட்டு, சும்மா நான் ஆண்டவர்கிட்ட இறங்குறேன், சும்மா நான் ஆண்டவருக்கு இறங்குறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் நீங்க பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இறங்கிறதுக்கு அவருடைய இரக்கம், தயவு, கிருபை, அவரோட கரம் இவங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு 430 வருஷம் எடுத்துச்சு. விளாட்டு இல்லை, 430 வருஷம் விளாட்டில் ஏறக்குறைய ஒரு 8-10 ஜெனரேஷன் அவர்கள் அந்த 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 டிசாஸ்டர்ல அந்த பாடுகள்ல, அந்த துன்பத்துல, அந்த வேதனையில, அந்த வழியில, அந்த கஷ்டத்திலே பார்வோட கையில சிக்கி கொண்டு அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். சாதாரண அடிமைத்தனம் இல்ல, அது எல்லாத்துக்கும் தெரியும். நீதி இல்லாம, நியாயம் இல்லாம பார்வை நடத்தி அந்த நேரத்தில் ஆண்டவர் 430 வருஷம் சென்று அவரோட இரக்கம், தயவு இறங்கும் போது பார்வை செஞ்ச தவறு என்ன தெரியுங்களா? இந்த தேவன் கடவுளுக்கு, தெய்வத்துக்கு, ஆண்டவருக்கு எதிர்த்து நின்னது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில சில சமயம் நம்மளும் இக்னோரன்ஸா இருக்கலாம். அதாவது அறியாம இருக்கலாம், அறியாத தன்மையோட நம்ம இருக்கலாம். நம்மளுக்கே தெரியாது சில விஷயத்துல நம்ம ஆண்டவருக்கு எடுத்து நின்று இருக்கிறதுக்கு. அல்லேலூயா. சில விஷயத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட முரட்டாட்டம் பண்றது, சில விஷயத்துல ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியாம நம்ம போகிறோம், நம்மளுக்கே தெரியல. இதுதான் இந்த கடைசி காலத்துல உலகத்திலும் நடக்கும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கு வேதத்துல. இந்த COVID-19 வரத்துக்கு முன்னுக்கு சில நாள் நம்ம இந்த உலகத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னோமா, நிறைய விஷயம் இந்த எகிப்துல நடந்ததை போலதான் நம்மளுக்கு பிக்சர், நம்மளுக்கு அந்த யோசனை வருகிறது. பவர், அதாவது வல்லமை, பவர் கிரேசி, வல்லமையோட ஆசை. யார் வல்லமை? நீ வல்லமையா, நான் வல்லமையா? ஓ ராஜ்யம் பெருசா, ஏன் ராஜ்யம் பெருசா? ஓ நாடு பெருசா, ஏன் நாடு பெருசா? யார் இந்த உலகத்தோட வர்த்தங்கிறது வருது சொல்லுங்க, தமிழ்ல வாயில வர மாட்டேங்குது டக்குன்னு. எக்கானமிக்கு, வர்த்தகம், ரைட்டா? பொருளாதாரம், வர்த்தகம், பொருளாதாரம், பிசினஸ், இது எல்லாத்தையும் யார் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறது? இந்த பவர். நீ வல்லமா, நான் வல்லமா? உன்கிட்ட பெரிய ராணுவம் இருக்கா, என்கிட்ட பெரிய ராணுவம் இருக்கா? உன்கிட்ட நியூக்ளியர் இருக்கா, என்கிட்ட நியூக்ளியர் இருக்கா? அப்படி சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்து வந்தோம். அங்கங்க நியூக்ளியரை வெடிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க, டெஸ்ட் சொல்லி உலகத்துக்கு பயத்தை உண்டு பண்ணி. நம்ம ஏதோ செய்தி வரும், என்ன சொல்ல முடியாதா? அதாவது இங்க நாலு சவுத் கொரியா வந்துட்டு இங்க வந்துட்டு நியூக்ளியரை வெடிக்க விட்டார்கள், அவர்கள் வந்துட்டு டெஸ்ட் பண்றாங்க அந்த நியூக்ளியர் சக்தியை. அங்க பார்த்தா ரஷ்யா அங்க வெடிக்க விட்டார்கள், இங்க சவுத் கொரியா இங்க வெடிக்க விட்டார்கள் அப்படின்ட்டு இதெல்லாம் பயத்தை உண்டு பண்றது. அதாவது ஒரு அறிக்கை, அதாவது சொல்லாம ஆஃபிஷியலாக உலகத்தோட யூஎனோட சட்டத்திட்டத்துக்கு வந்துட்டு எதிர்த்து போகாம அதை நாங்கள் டெஸ்ட் பண்றோம். ஆனா இது வந்து ஒரு பயம். எங்கள்கிட்ட இந்த ஆயுதம் இருக்கு, நாங்க நினைச்ச உலகத்தை அழிக்க முடியும், எங்கள்கிட்ட இந்த ராணுவம் இருக்கு. இதெல்லாம் the declaration of the power. terrorists இன்னைக்கு என்ன செய்யறாங்க பார்த்தோம், கேள்விப்பட்டோம். அங்க போக வைக்கிறது, இங்க போயினா அவர்கள் தன்னோட வல்லமை வழிபட்டார்கள், நாங்களும் அழிப்போம். இதுதான் இந்த COVID-19 வரும்போது சில காலகட்டம் ஒரு 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 4 வருஷம் 5 வருஷம் முன்னுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இதான் நடந்து இருந்துச்சு. அப்புறம் எக்கனாமிக் பிரச்சனை. ஏன்
என்னோட நாடு ஒரு எக்கானமிக் வந்து ஸ்ட்ராங்கா, ஓனரோட எக்கானமிக் ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு பொலிட்டிக்ல நிறையா. அன்பானவர்களே, இன்னைக்கு இது வந்து நான் ரெண்டையும் பேசுறேன். உலகத்தில் ஓடி இது நடக்கல, கிறிஸ்துவ மத்தியில் நடந்துகிட்டு இருந்துச்சு. என் சபை பெருசா, ஓ சபை பெருசா? என் பிரசங்க வல்லமையா, ஓ பிரசங்க வல்லமையா? நான் நிறைய செமினார் நடத்துறேன்னா நீ நிறைய செமினார் நடத்துறியா? நான் விசுவாசி நிறைய வச்சிருக்கேன்னா நீ விசுவாசி நிறைய வச்சிருக்கியா? நான் ஜெபம் பண்ணா நல்லா போதா, நீ ஜெபம் பண்ணா நல்லா போதா? நான் பாட்டு நடத்துறத நிறைய பேர் யூடியூப்ல பாக்குறாங்களா, லைக் கொடுக்குறாங்களா? இல்ல நீ பாட்டு நடத்துறத வந்துட்டு நிறைய யூடியூப்ல லைக் கொடுக்குறாங்களா? சேம் தாங்க, நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. மெத்தட் தான் கொஞ்சம் வேற, மெத்தட் தான் கொஞ்சம் வேற. நான் போனா எனக்கு மரியாதை செலுத்துறாங்களா? சபையில கூட்டு போய் பொன்னால போட்டு இதுல கொடுத்து பச்சை மொழி சுமையில கொடுத்து கழுத பல அனுப்புறாங்களா? இல்ல வந்துட்டு பொண்ணை வந்து எல்லாம் பாக்குறாங்களா? நீ நிறைய யூடியூப் ஃபேஸ்புக்கில் வந்து நீ நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிய, நான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இதுதான் போட்டி, வல்லமை, the crazy of power. இது இயல்பாவே மனிதர்கள்ட்ட இருக்கு, எல்லா விஷயத்திலையும் இயல்பாவே இருக்குங்க. உலகத்தில் நம்ம பார்த்தோமா, எஜுகேஷன் ஒரு காலத்தில் வந்துட்டு இந்த 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 என்ன சொல்லுவாங்க, இந்த கல்வி எஜுகேஷன் தான் வந்துட்டு நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஷினரி இவர்களாக போயிட்டு இந்த எஜுகேஷன் தான் வந்துட்டு ஜனங்களுக்கு கொடுத்து ஏற்றி விடுறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த எஜுகேஷன், இந்த கல்வி இன்னைக்கு ஒரு வியாபாரம், இன்னைக்கு ஒரு வியாபாரம். மருத்துவத்தை நீங்க எடுத்துக்கொண்டு இருந்தீங்கன்னா, மருத்துவம் தான் இன்னைக்கு வந்துட்டு அந்த நாட்கள்ல இலவசமா கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அது ஒரு வியாபாரம். ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஒன்று மேலே அடிக்கிட்டு தான் போறான்னு தெரியல, எவனோ இன்னைக்கு கேவ் பண்ணது கிடையாது. பரவாயில்ல, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராதிங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்க? பார்த்தீங்க போயிட்டு எந்த ஹாஸ்பிட்டலாக நீங்கள் போயிட்டு இதில் வர வந்துட்டு ஃபோன் வர அடிக்கிறானுங்க. நான் சொல்கிறேண்ணே, ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் வர அடிக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃப்ரீயாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் மெடிக்கல் செக்அப், போங்க. கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ரத்தத்துள்ளார என்ன கிட்னி இல்லைன்ட்டு. சும்மாவே சொல்றது ஃப்ரீயாக எவன் கொடுக்குறாங்க? எவன் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மருத்துவத்தை ஃப்ரீயாக கொடுக்குறான்? ஒரு ஆள் சொல்லுங்க, உலகத்தில் இந்த படமா, என்ன படம் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த விஜய் படம்? வாயில் வர மாட்டேங்குது. நரசேலா அந்த மாதிரி நினைச்சிங்களா? படம் நினைச்சிங்களா? அதெல்லாம் படத்துல எல்லாம் பேசுவானுங்க. படத்தில் பேசின பேச்சுலாம் நீங்கள் பாருங்க, இன்னைக்கு அடங்கி போச்சு இன்னைக்கு இந்தியாவில். அது மாதிரி செய்யறானுங்க இன்னைக்கு மனுஷனை வந்துட்டு குழப்பறதுக்கு. மனிதன் அதை ஆண்டுறதுலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்வை வந்து ஆண்டு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. 430 வருஷம் அவனை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தார். செய்யறா செய், நான் தான் திமிரு சொல்லி கேட்கறது இல்லை. ஆண்டு அப்பயே அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு தெரியுங்களா? மோசி அனுப்புறாரு. மோசி அப்பயும் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே நீ யாரு? என்ன ரொம்ப நாளாச்சு ஆண்டரை பார்த்து. நீ யாரு கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. நீ யாரு, எவரு, என்னாருன்ட்டு. ஆண்டவர் வந்துட்டு அப்பயும் வந்துட்டு அவரோட திமிரு இன்னும் காமிக்காம இருந்தாரு. நல்லா பாருங்க, அந்த கதையை வாசிங்க. ஆண்டவர் அப்ப கூட ரிலாக்ஸா இருக்காரு. அவர் சொல்லுங்க, நான் தான் அழிச்சார் தேவன், நான் தான் சர்வ வல்லவர், நான் தான் அந்த உலகத்தை படித்தேன், அவன்கிட்ட போய் சொல்லி அவனை முடிச்சிருவேன் அப்படின்ட்டு ஆண்டு சொல்லி அனுப்பலுங்க. ஆண்டு சொல்லி அனுப்பல. அவரோட வல்லமை அவர் வந்து அப்போ கூட காமிக்கல. அவர் இன்னும் தயவாக தான் இருக்கிறார். அவன்கிட்ட போய் சொல்லி, நான் இருக்கிறவரா இருக்கிறேன். நீ அதை அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஏய் நம்ம சொல்லுவோமா, நான் பேசாம இருந்துக்கிட்டே இருக்கேன், அதோட 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 அந்த வைப்ரேஷன் அது ஆண்டு சொல்லி அனுப்புறாரு மோசைக்கிட்ட. விளாட்டு பண்ணிக்கிட்டே இருக்காதா, ஒரு நாளைக்கு எனக்கு மண்டைக்கு ஏறு இருந்துச்சு அன்னைக்கு தான் தெரியுங்களா? ஆண்டு அப்படி அதில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் நோட்டில் தான் ஆண்டு இருந்து சொல்கிறாரு. சிம்பிளாக முடிச்சுட்டாரு. ஏன்னா அவருக்கு நீங்கள் பாருங்க, அவருக்கு வந்து thousands ஆஃப் நேம். எல் ஷடாய், அடோனாய், சரிங்களா, எல் ரோயி, ஏதாவது ஒரு வல்லமையான ஒரு பேர் சொல்லி அனுப்பியிருக்கலாமா, அவனை மாட்டியிருக்கலாமா பாருவா. ஆனால் ஆண்டு அதை செய்யல. ஆண்டு என்ன சொல்லியிருந்தாரு? நான் இருக்கிறவரா இருக்கிறேன்.
அதாவது என்ன நீ இப்படி இருக்க சொன்னியா, நான் இப்படி இருக்கேன். நீ என்ன மாத்தனா நான் இருக்கிறவனா இருக்கிறேன்றார் ஆண்டவர். சொல்லி அனுப்பிட்டாரு. அப்பயும் அவனுக்கு திமிரு. அன்பானவர்களே, நம்மளுக்கு கீழ்ப்படிதல் முக்கியம். ஆண்டவர்கிட்ட நம்ம பேசி புண்ணியம் கிடையாது. மனசார தேவனை ஆண்டருக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டர் என்ன திட்டத்தை, அதுவும் இந்த காலத்துல, அதுவும் இந்த டைம்ல, இந்த சூழ்நிலையில வந்துட்டு நம்மளுக்கு கீழ்ப்படிதல் வேணும். ஆண்டவர்கிட்ட போது நம்மளோட வீரத்தையும் நம்மளோட திமிரையும், அதாவது ஆண்டவர்கிட்ட நம்ம நேரா காட்டுறது இல்ல, ஆனா கீழே வந்து ஆண்டோட வார்த்தைக்கு எதிராக நீ உன்னோட திமிரையும் உன்னோட வீரத்தையும் உன்னோட ஈகோவையும் நீ காட்டிட்டு இருந்தனா ஆண்டவர் அதை அடக்குவார். கண்டிப்பா அடக்குவார். யாரா இருந்தாலும் சரி அதை அடக்குவார் ஆண்டவர். அதுதான் வந்துட்டு இந்த பார்வோக்கு நடந்தது. ஆண்டவர் சிம்பிளா சொல்றாரு, கேளு, கேட்டு விட்டுரு, என் ஜனங்களை விட்டுரு. அவர் என்ன கேட்டாரு, என் ஜனங்களா விட்டு, உனக்கு தான் ராஜ்யம் இருக்கு, உனக்கு வல்லமை இருக்கு, உனக்கு அந்தஸ்து இருக்கு, உனக்கு நிறைய விதமான ஜனங்களை நீ கைப்பற்றி வச்சிருக்க, உலகத்தை நீ அந்த ஆளுகை செய்த, ஏன் ஜனங்களை நீ விட்டுரு. கேட்கல. He challenges God. இன்னைக்கு உலகத்திலே நம்ம பார்க்கலாம், நிறைய விஷயத்துல இன்னைக்கு கடவுளே இன்னைக்கு சவால் எடுக்கிறார்கள். விஞ்ஞானத்துல கடவுளை, அந்த அந்த சயின்ஸே தேவன் தாங்க, நம்ம கடவுள் தாங்க. படைச்சவர்கிட்டே நீ வந்துட்டு, கொடுத்தவர்கிட்டே நீ வந்துட்டு உன் வீரத்தை, உன்னோட அதிகாரத்தையும், உன்னோட ஞானத்தையும், உன்னோட இந்த ஒரு கதை இருக்கு. என்னன்னா, ஒரு நாள் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன செஞ்சாரா, பெரிய சயின்டிஸ்ட் வந்து என்ன செஞ்சாரா, இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். உண்மையாக நடந்த ஒரு கதை. போயிட்டு இருக்கும் போது அவர் முன்னுக்கு வந்து ஒரு பையன் உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும். என்ன படிச்சுக்கிட்டு இருந்தானா, பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தான். பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் பார்த்து கேட்டார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க யாருன்ட்டு. அவர் சொன்னார், சிறு வயசு பையன். அவர் சொன்னார், நான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சிரிச்சார். இது அப்பயே, இப்போ சொல்ல, இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம், உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அப்போ வந்துட்டு சிரிக்கும் போது இவர் கேட்டார், ஏன் சிரிக்கிறீங்கன்ட்டு. உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மாதிரி நவீன காலத்தில் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி, வளர்ச்சியான டெக்னாலஜியும் சயின்ஸும் இன்னைக்கு வளர்ந்து கொண்டு போயிருக்கிறது. சயின்ஸ் எவ்வளோ சயின்ஸ் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறது. உலகம் சொந்தமாக தான் வந்துச்சு. புழுவுலேருந்து வந்துச்சு, பூச்சியிலேருந்து வந்துச்சு, மண்ணிலேருந்து வந்துச்சு, அப்படி நிரூபிச்சு கொண்டு இருக்கிறது. நீ என்ன வந்துட்டு இந்த காலத்துக்கு வந்து கடவுள், அது வந்துட்டு தெய்வம், பைபிள் எப்படின்னு படிச்சுக்கிட்டு நீ வந்துட்டு உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன்ட்டு. டக்குன்னு அவர் என்ன செஞ்சாரோ, ஒரு காட்டை எடுத்து கொடுத்துட்டு, உனக்கு வந்துட்டு புரிய வைக்கணும்னா நீ வந்து என்னை வந்து என்னோடய ஆஃபீஸில் வந்து நீ பாரு, நான் வந்து ஒரு பெரிய பிரபலமான என்னது சயின்டிஸ்ட் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாங்க. இவர் சிரிச்சுக்கிட்டே அந்த காட்டை வாங்கிட்டு, அப்புறம் இவர் என்ன பண்ணாரா, இந்த வாலிப நம்ம பையன் இவர் ஒரு காட்டை கொடுத்தாரோ, அவரோட நேம் கார்டை கொடுத்தாரோ, நானும் அவங்களை அறிமுகப்படுத்துகிறேன், இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் கொடுத்தாரோ. அதை பார்க்கும்போது அவர் தான் வந்துட்டு எடிசன். தெரியுங்களா, உலகத்தில் சிறந்த ஒரு சயின்டிஸ்ட். ஒரு ஆச்சரியப்பட்டு, ஓ நீங்கள் இதா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, நீங்கள் தான் வந்துட்டு எடிசன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் வந்து அவங்க பார்க்குறேங்க. அவர் சொன்னாரா, அப்பாயின்மெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து என்னை பாருங்கள். அப்போ உடனே இவர் போனாராம். போனோடனே அவரோட பெரிய ஒரு லேப், பெரிய ஒரு அந்த சயின்ஸ் சென்டர் அவர் கண்டுபிடித்த படிப்பு அதெல்லாம் வருமா, அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சுட்டு போயிட்டு, இதெல்லாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, எனக்கே வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது, இதெல்லாம் வந்து இந்த ஞானம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னால், சொந்தமாகவே வந்துச்சு. எப்படி வந்துச்சு? சொந்தமாகவே வந்துச்சு. ஒரு நாள் வந்து திறந்தேன், பார்த்தேன், அது அந்த ப்ராஜெக்ட் வந்து சொந்தமாகவே அது அப்படி வந்துருச்சு, இந்த ப்ராஜெக்ட் வந்து சொந்தமாகவே வந்துருச்சு, இதெல்லாம் வந்து சொந்தமாகவே வந்துருச்சு அப்படின்னா. அப்படி ஒரு சிரிச்சா, நீங்கள் என்ன கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. இல்லை, உண்மை தான் சொல்கிறேன், இந்த சென்டரை ஒட்டி தான் நான் செஞ்சேன், இந்த பில்டிங் ஒட்டி தான் நான் வாங்கினேன், செஞ்ச பிற்பாடு இதெல்லாம் சொந்தமாக வந்துச்சு, அப்படி பார்த்தா சொந்தமாக வந்துருச்சு.
இப்படி பார்த்தா சொந்தமாக வந்துச்சுன்னு சிரிச்சார். இல்லை நீ கிண்டல் பண்ணுறேன். அப்போ அவர் கேட்டாராம், சாதாரண நம்மளே வந்து சரி இதை படைப்போம், சரி இதை செய்வோம், நம்மளுக்கு திறமை இருக்கு, நம்ம செய்வோம், இந்த உலகத்தை ஆண்டவர் செய்திருக்கிறாரு, இது சொந்தமாக வந்துச்சு நீங்களாம் சொல்கிறீங்களா கடவுள் இல்லைன்ட்டு. அதாவது வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு கிரியேட் பண்ணால் அதுக்கு ஒரு கிரியேட்டர் இருக்கணும். அவ்வளோ இல்லையா? அதாவது ஒரு விஷயத்தை தயார் பண்ணால் அதுக்கு வந்து தயாரிப்பாளர் இருக்கணும். சும்மாவே எதுவும் வராது. சும்மா அந்த சும்மான்றாங்க பாரு, சில பேர் வாழ்க்கையில் உருப்படியே மாட்டாங்க, சும்மாவே இருக்காங்க. சும்மா என்னம்மா? சும்மா. சரிங்களா? அதனால உலகத்தில் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதாவது அவருக்கு எதிராக எழும்புறது, ஆண்டவர் எவ்வளோ விஷயத்துல, எவ்வளோ நபர்கள் மூலியமா, எவ்வளோ ஊழியக்காரர்கள் மூலியமா, எவ்வளோ ரத்த சாட்சியா மறித்து இந்த உலகத்துக்கு தன்னோட செய்தியை ஆண்டவர் கொண்டு போயிட்டார். பொறுமையாக இந்த பாரோக்கு ஆண்டவர் கொண்டு போன மாதிரி ஒரு காரியமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாரு. மோசடி சொல்றாரு, கோலை போடு, நாய் நதியில நீ வெய்யே, பிளட்டா மாத்துறாரு, ரத்தமா ஒண்ணா பாதைகளை அனுப்புறாரு. கீழ்ப்படிதல் இல்ல, இன்னும் அந்த மரட்டாட்டம், அந்த ஈகோ கடவுளுக்கு எதிராக எழுப்புறது, ஆண்டவருக்கு எதிராக செய்யறது எல்லாத்தையும் மனிதர்கள். இந்த பார்வை அப்படிதான் செஞ்சுட்டு வந்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஃபைனல் கொடுக்கிறாரு. என்னது ஃபைனல்? முதல் தலைச்ச புலிய, ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்ட். அப்ப பார்வோக்கு ஒரு மகன் இருக்கான், முதல் மறுத்து போகிறான். ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு கட்டளையை விடுக்கிறார். கர்த்தர் தேவன் ஆண்டவர் சங்கார தூதரை அவுத்து விடுறாரு, டிசாஸ்டரை விடுறாரு. மனுஷனோட பார்வோட ஆட்டம் பாட்டத்தை நிப்பாட்டுறாரு. பார்வோட திமிரை அடக்கிறாரு. பார்வோட பெருமையை, வல்லமையை அப்படியே ஒரு ஆட்டினாரு பாருங்க. பார்வை எகிப்துல ஒரு ஆட்டினாரு, குலுக்குனாரு. ஊரே கூக்குரல், எகிப்தே கதறிச்சு. அங்கதான் ஆண்டவர் தன்னோட பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு தெரியுமா அந்த நாட்கள் வந்து அந்த யூதர்கள், அந்த இஸ்ரேலோட ஹிஸ்டரி படிச்சு வந்து இது சொல்றது, அந்த யூதர் சில யூதர்களோட கீழ்ப்படியாத இஸ்ரேலோட பிள்ளைங்க கூட மறுத்து போனிச்சான். ஆண்டவர் அந்த நாட்கள்ல அந்த தூதரை வந்துட்டு, ஆண்டவர் வந்துட்டு ஸ்டூபிட் கிடையாது. ஆண்டவர் வந்து அவரோட தன்னோட வார்த்தைக்கு தான் தேவன் ஆண்டருக்கு மதிப்பு. என் வார்த்தையை யாருக்கு, அதாவது ஒரு ரிலிஜன் ஒன்ன காப்பாற்ற போறது கிடையாது, நீ போட்டிருக்கிற கிராஸ் காப்பாத்துறதுக்கு போறது கிடையாது. அதாவது அவன் பேர் ஜான், அதனால நான் பாதுகாக்கப்பட்டிருக்கேன்னு கிடையாதுங்க. ஏமாந்து போவானா? தேவனோட வார்த்தைக்கு நீ கேட்கிறியா? எனக்கு நீ கீழ்ப்படுகிறியா? தட்ஸ் தி இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்மளை காப்பாற்றும். என் வார்த்தை, அதை எனக்கு நீ கீழ்ப்படுகிறியா? அதுதான் நம்ம காப்பாற்றும். அதாவது நான் பரிசுத்தவான், ஹோலியா இருக்கேன், நான் பரிசுத்தவான், கரெக்டா இருக்கேன், அது உன்னை காப்பாற்ற போறது கிடையாது. பரிசுத்தவான் நல்லது, நீ பரிசுத்தவான். ஆண்டவர் நான் பரிசுத்தமா இருக்கிறதப்போ நீனும் பரிசுத்தமா சொல்லியிருக்காரு, நீ பரிசுத்தமா இரு. தெரியலையா? அதாவது ஆண்டவர் இயேசு வரத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நாகப்பர் வந்துட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு. பரிசீலர்களை போல யார் பரிசுத்தவான் உலகத்துல? அந்த ஆட்கள் எல்லாம் நினைச்சுட்டு இருந்தாங்க, யார் பரிசுத்தவான்? பரிசேயர்கள் தான் பரிசுத்தவான், சதுசேயர்கள் தான் பரிசுத்தவான். எல்லாம் 10 வாட்டி 3 வாட்டி ஜெபம் பண்ணுவார்கள், முட்டிக்குவார்கள், உபவாசம் இருப்பார்கள், சாக்கு துணி அணிஞ்சிக்குவார்கள், வஸ்திரத்தை அப்படியே கரைச்சி குடிச்சு அப்படியே அட்டிப்பார்கள். 5 புத்தகத்தையும் உலகம் டிக்ளேர் படிச்சு அவன் என்னதான் பரிசுத்தவான், அவனுக்கு சொன்னா பலிக்கும், இப்படிதான் மாட்டுவானுங்க. சமத்துல வேலை செய்யாத இப்படி எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. வெள்ளை அடிச்ச கலரை போல வராத. வெள்ளை அடிச்ச கலரை இன்னைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா, நல்லா கலரை நீங்க பார்த்தீங்கன்னா, கலரைகள் இன்னைக்கு நிறைய பேர் கலரைகள் செய்து அழகா டைல்ஸ் போட்டு இப்போ அந்த டைம்ல வெள்ளை அடிப்பார்கள். சரிங்களா? கலரை போல நீ இருக்காத. வெளியேதான் வெள்ளையா இருக்கும், பரிசுத்தவான போல உள்ளுக்கு எல்லாம் நாரும். நம்மளோட எண்ணங்கள்,
மன்னிக்க முடியாத தன்மை. ஆண்டவர் மத்தத்தை பத்தி பேசுறாங்க வேதத்தை. நீங்க பார்த்திருக்கீங்களா இயேசு எங்கேயாவது மத்தத்தை பத்தி பேசுறாருன்ட்டு? சமாரிய பொண்ணை பாக்குறாரு, என்ன சொல்றாருங்க? சக்கீஸை பாக்குறாரு, என்ன சொல்றாரு? மனம் மாறு. இதுதான் அவரோட பாயிண்ட். மனம் மாறு, மனம் மாறு. எங்க மாறு? மனம் மாறு, வெளியே மாறாத. கேரக்டர் தான் ஆண்டருக்கு இம்பார்ட்டன்ட் தவிர மற்றது ஆண்டருக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆண்டவர் பாயிண்ட் தாவீதை சூஸ் பண்ணும்போது கூட ஆண்டவர் சொல்ற சாமுவேல் கிட்ட, மனிதர்கள் வெளித்தோற்றத்தை தான் பார்த்து இன்னைக்கு வந்துட்டு தீர்மானம் பண்ணுவார்கள். நானும் இதயத்தை பார்க்கிற தேவன். முதல் இதயத்தில் மன்னி, அவ்வளவுதான், சிம்பிள். இயேசு அதான் கத்து கொடுத்திருக்கிறாரு. பழி வாங்காத, போராம கொள்ளாத, பெருமை கொள்ளாத, நியாயம் தீர்க்காத, இருமாப்பு அடையாத இதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. இந்த பாரோ அவன் ஆண்டோட வார்த்தையை அவன் வந்துட்டு கீழ்படியில, அவன் எதிர்த்து வாரான். அதாவது நீ செஞ்சா நான் செய்வேன் எங்க ஆண்டவர் சொல்லி கூட. அப்புறம்தான் ஆண்டவர் இந்த சங்கார தூதரை தேவன் அனுப்புறாரு. ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் அந்த டிசாஸ்டரை, அந்த 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 மரண சத்தத்தை, அந்த பயத்தை ஒரு ஈஜிப்த ஒரு குழுக்கிறாரு பாருங்க. நிறைய அழுவ சத்தம். இதுதாங்க உலகத்தில் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்குது. மூளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. கூக்குரல். கடைசி காலத்தில் வீட்டுக்கு ஜனம் எழும்புமா. நாளுக்கு நாடு யுத்தங்கள். வீட்டுக்கு ஜனம் எழும்பி கூக்குரல் செய்வார்கள். அவனோட வசனம் இருக்கு. அது எனக்கு எங்க இருந்து மத்தியூர்ல நினைக்கிறேன். அது அந்த நாட்கள் வந்து ஒரு பாட்டாவே எடுத்தாரு ஒரு ஊழியக்காரர். வீட்டுக்கு வீடு ஜனம் எழும்பி அத்தி மரம் துளிர் விட்டு போனது. ஆபத்துகள் நேரிட்டதுன்ட்டு ஆண்டவர் சில தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். சரிங்களா? இன்னைக்கு நாட்டுக்கு நாடு இன்னைக்கு கூக்குரல் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. வீட்டுக்கு வீடு இல்லை. கண்ட்ரிஸ் டு கண்ட்ரிஸ் நம்ம பார்க்குறோம் பாருங்க. ஜனங்கள் அப்படியே போட்டு அழுதுகிட்டு பாருங்க. அன்னைக்கு இந்தியா தேசத்தில் எங்க தூக்கி அப்படியே வரிசையா உதவிக்கு ஆள் இல்லைங்க. எவனை வரமாட்டான். ஏன்னா உதவி செய்ய முடியாது. யார் வருவா? அதனால தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். சொன்னால் கோச்சிக்குவாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் வந்துட்டு இந்த செமினா இந்த இதில் நிப்பாட்டணும். நம்ம இதுக்கே நம்ம தீர்வு கொடுக்க முடியலையே. நம்ம ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது என்ன நடக்கட்டும், நம்ம வேலையை செய்வோம். என்னன்னா ஒரு 10 பேர் செமினா, அது இது போட்டு லொட்டு லோசுக்கு இந்த பாரு நீ இதுக்கு தீர்வு நம்ம ஒரு இந்த பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு கொடுக்க முடியலங்க. உலகத்தில் யாரும் நம்ம கிறிஸ்தவங்களே இன்னும் தீர்வு கொடுக்க முடியலங்க. அதை மாதிரி செய்ய முடியல. ஆனால் ஒரு பிஸ்னஸ் போல எப்படி இன்னைக்கு கோவிட் இருக்கு, எப்படி சூப்பர் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கோ, கோவிட் இருக்கு எப்படி பஸ் ஓடிக்கிட்டு இருக்கோ, கோவிட் இருக்கு எப்படி இந்த பசமாலம் மணிக்கு ஓடிக்கிட்டு இருக்கோ பிஸ்னஸ், கோவிட் இருக்கு எப்படி கடைகளாக இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோ, அதை போல கோவிட் இருக்கு நம்மளும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம்? அதை செஞ்சுக்கிட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு பயங்கரமா பேசிக்கிட்டு இன்னும் அந்த படத்துல அந்த ஒரு இதுல வந்துட்டு அந்த அவன் குறி சொல்றவங்க போல இருக்கு. அந்த ஒருத்தர் வந்துட்டு பாத்தீங்களா அந்த இது இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை கூட வரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. கேட்டதுக்கு இந்த அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பாசையில் அந்நிய பாசை மாதிரி இருக்கு அப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருந்தா பார்த்தீங்களா வந்துக்கிற. அதை போல நம்மளும் கிறிஸ்தவர்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். குறி சொல்றத போல எல்லாமே நான் தவறு சொல்றேன். நம்மளோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்களா? அதாவது என்ன நடக்குதோ நடக்கட்டும், நம்ம இன்னும் நம்ம விளையாடிக்கிட்டே இருப்போம். போஸ்டர் மேலே போஸ்டரு, போஸ்ட் மேலே போஸ்ட்டு, நம்ம விளையாடிக்கிட்டே இருப்போம். நம்ம நடத்திக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவன் செத்துக்கிட்டு இருக்கான், தீர்வு கொடுக்க முடியல. பாரோ எழுத்து நிற்கிறான்.
சொல்ல விட்டுரு, அனுப்பி விட்டாரு. அதில் வந்து கர்த்தர் தேவன் அவரோட பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு? ஃப்ரீயா இல்லையா? ஆண்டு சொல்லலையா? அதாவது இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வந்துட்டு என் பிள்ளைகள் இஸ்ரேல் ஜனங்களுக்குலாம் ஒன்றும் பாதிக்காது, எல்லாம் ரிலாக்ஸா இருங்க, ஷாப்பிங் சென்டருக்கு போயிட்டு இருங்க, அங்கே போயிட்டு இருங்க, எல்லாம் சுற்றிக்கிட்டு இருங்க, மாஸ்க் போடாதீங்க, சானிடைசர் எல்லாம் வந்து தடவாதீங்க, அதாவது உங்களுக்கு எல்லாமே COVID-19 படாது, உலகத்தில் உள்ள ஒரு ஒண்டி தான் COVID-19 அப்படின்ட்டு ஆண்டவர் எஜிப்தில் சொல்ல கிடையாது. எல்லாம் நீங்க பொதுவாகவே இருங்க, நார்மலாவே இருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் நார்மலாவே இருங்க. இந்த எஜிப்சியனுக்கு ஒண்டிதான், இந்த பார்வோக்கு ஒண்டிதான் இந்த 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 சங்கார தூதரன் அனுப்புறேன்ட்டு ஆண்டவர் சொல்லி இருக்கலாமாங்க? நம்ம எதிர்பார்க்கறது அப்படிதான் இந்த காலகட்டத்திலையும். நான் ஏதோ நம்ம ஸ்பெஷல் தான், ஆனா நீ ஸ்பெஷலான பிள்ளை மாதிரி நடந்துக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஸ்பெஷல் தான், மேமாக நம்ம ஸ்பெஷல் தான், தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான். ஆனா நீ அது மாதிரி நடந்துக்க. வணக்கம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வித்தியாசம் இல்லையா? அவனும் மன்னிக்க மாட்டான், நீனும் மன்னிக்க மாட்டேற. அவனும் பணத்திமிரு காமிச்சுக்கிட்டு இருக்கா, நீனும் பணத்திமிரு காமிச்சிட்டு இருக்க. அவன் படிப்பு திமிரு காமிச்சிட்டு இருக்கா, நீனும் படிப்பு திமிரு காமிச்சிட்டு இருக்க. அவனும் அந்தஸ்து கௌரவம் பார்க்கறான், ஜாதி பார்க்கறான், நீனும் அந்தஸ்து கௌரவம் ஜாதி சுத்தம் எல்லாம் பார்க்கற. சில சமயம் ஆண்டு வந்து ஆட்டுக்கு வாழை அளந்து தான் வச்சிருக்கிறாரு. அதாவது சில இடத்துல நம்மளோட பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்மளோட கமெண்ட், நம்மளோட பேச்சு எப்படி இது சுத்தம் இல்லை, அது சுத்தம் இல்லை. ஆனா சில இடம் ஆண்டவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுன்ட்டு அந்த இடத்துல இருந்து அவனை கொண்டு போய் வேற இடத்துல வச்சு நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப இந்த இடத்தோட அது மேன்மேன்ட்டு, அங்க போய் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. வாயே திறக்க முடியாது, வாயை கிழிச்சிடுவானுங்க அங்கெல்லாம் வாயை திறந்தா. ஏன்னா அவனை மதிக்க கூட மாட்டானுங்க. அங்க பார்த்துருக்கீங்களா? அது நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். சில இடத்துல நம்மளோட அதிகாரம்லாம் பயங்கரமா இருக்கும், நம்மளோட அதிகாரம்லாம் பயங்கரமா இருக்கும். அதாவது நான் புஃபேக்கா இருக்கேன், நான் கரெக்டா இருக்கேன், ஏன் இது இப்படியா, அது அப்படியா, இது இப்படின்ட்டு பயங்கரமா இருக்கும் நம்மளோட பேச்சு. ஆனால் ஆண்டு நம்மளோட திமிரை அடக்கணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாருன்னா, ஏதோ உனக்கு உயர்வு கொடுத்தது மாதிரி உன்னை கொண்டு போய் வேற இடத்துல கொண்டாந்து வச்சு அந்த இடத்துல நான் பார்த்தோம் சொன்னா நம்மளுக்கு மதிப்பே, அதாவது நாய் என்ன சொல்லுவாங்கன்னா மூக்காவே இல்லை உனக்கு. உன் திமிரை அடக்குவார் ஆண்டவர். அங்க நடக்கிற காரியத்தில் நம்மளால கேட்க கூட முடியாது. அதே நீ முன்னாடி இடத்துல நடந்துருச்சுன்னா உன்னோட பேச்சு இருக்கா எப்பா நாய் தூக்கி செத்து போயிடும் பேசுறா நீனு. ஆனா அப்ப அந்த இடத்துல போன நீ பேசு சொல்லு, ஏன் இப்படி, ஏன் இது நடந்துச்சு, எப்படி இது, நீ பேசு. பார்வோக்கு வந்துட்டு அந்த பெருமை, அந்த வல்லமையோட திமிரு, அதாவது அவனுக்கு எல்லாமே இருந்துச்சுங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே உலகத்துல எல்லாம் இருந்துச்சு, கடவுளே இல்லைன்ட்டானுங்க. எல்லாம் டெக்னாலஜி, பயங்கரமான டெக்னாலஜி, அது ஐபோன் இப்படி எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்த பிற்பாடு ஒரு காலகட்டத்துக்கு வளர்ந்த பிற்பாடு இல்லைன்ட்டானுங்க கடவுளே. நாங்க தான் இந்த டவர் ஆஃப் பேபிலோட கட்டினானுங்களா, பாபேல் டவரை கட்டினானுங்களா, அதை போல கடவுளுக்கு மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் நல்லா இருக்கும் போது அதை போல் நம்மளுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட அந்த செல்ஃப் தான், அதாவது நம்மளோட அந்த சுயம் தான் வந்துட்டு முன்னுக்கு நிற்கும். நல்லா இருந்துச்சுன்னா, பலமா இருந்தோமா சுயம் நிற்கும். ஒரு 4 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இறங்கிடும் நம்மளுக்கு. சுயம் இருக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வேற மாதிரி, வேற லெவல்ல, வேற மாதிரி இல்லை. நம்ம குரோன்னுக்கிட்டு பார்க்கணும். குரோனா என்னது? காக்கா. குரோன்னுக்கிட்டு அதாவது வேற மாதிரி நம்ம அப்படி நம்மளோட அட்டை பாட்டு சரிங்களா வேற மாதிரி இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்துல நம்ம உலகமும். வேற மாதிரி லெவலே வேற.
ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. ஆண்டவர் சொல்ல ஈஜிப்தில் ஒண்டிதான், ஈஜிப்தில் நீங்க நம்மளாம் இருங்க, பயப்படாதீங்க, எல்லாம் இருங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் என்ன பண்ணாரு, நான் சொல்றதை கேளு, நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு. அதாவது கடவுளுக்கு செய்ய வேண்டியதை நீ முதல் செய்ய, அப்பதான் உனக்கு பாதுகாப்பு. அதான் கொடுக்கிறாரு முத கட்டல. ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்? எவ்வளவு அற்புதம், எவ்வளவு வாதையை அனுப்பிட்டாரு. அந்த வாதைக்கெல்லாம் ஆண்டவர் சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லலையே, அந்த வாதைக்கெல்லாம் ஆண்டவர் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நீ பூசுன்னு சொல்லலையே. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த வெட்டுக்குழி வரும், அந்த வெட்டுக்குழியில யாரும் வந்துட்டு எதுவுமே வெட்டுக்குழி எதுவுமே பாதிக்கல இஸ்ரவேல் ஜனங்களை. இதுக்கு ஒண்டி ஆண்டவர் சொல்றாரு பெர்ஃபெக்ட்டா, நான் சொல்றதை செய், அவ்வளவுதான். நான் சொல்றதை செய், the disaster will pass you. இதுவும் உனக்கு கடந்து போகும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நான் சொல்றத மாதிரி நீ செய், இதுவும் உனக்கு கடந்து போகும். நான் கடந்து போவேன். இந்த சங்கார தூதர்கள் ஏஞ்சல் ஆஃப் டெத் உன் வீட்டு உள்ளுக்கு நுழைய விட மாட்டேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன கட்டளை எடுக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றாரு? சாக்ரிஃபைஸ் பண்ணு. அந்த 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 பலியை நீ கொடுத்து, இந்த ஆட்டுக்குட்டி எனக்கு பலியாக எனக்கு கொடுத்து, அந்த அதோட ரத்தத்தை நீ வந்து உன் டோர் போஸ்ட்ல நீ செலுத்தும் போது இந்த டிசாஸ்டர் உன்னை கடந்து போகும். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனோட விஷயத்துல நம்மளுக்கு தியாகங்கள் இருக்கணும், பலி செலுத்தணும், ஆண்டவருக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்பதான் அந்த அந்த சாக்ரிஃபைஸோட வல்லமை எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னோட ரத்தத்தை நம்மளுக்காக சிந்தினாரோ, அந்த ரத்தம் இன்னைக்கு நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னா நம்ம ஆண்டவரோட காரியத்துல நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றவங்களா இருக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டே எல்லாம் செஞ்சுட்டு நீ ஊழியம் செஞ்ச மிஷனை செஞ்சேன்னு நீ சொல்லிட்டு உட்காந்துருக்காத. நீ தேவனோட காரியத்தை என்ன அவ்வளவு சாக்ரிஃபைஸ், உங்களுக்கு தெரியுமா என்ன சாக்ரிஃபைஸ்? தியாகங்கள் ஆண்டோட காரியத்தில் ஒன்றும் இல்லை. அதாவது தேவனோட கட்டளைக்கு, ஆண்டோட வார்த்தைக்கு ஒரு சாக்ரிஃபைஸ். அதாவது உன் ஆட்டிட்யூட், ஒரு கேரக்டர்ல கூட ஒரு இடத்துல ஆண்டவருக்காக நீ வந்து உங்களோட கேரக்டரை நீ எந்த சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும், சாக்ரிஃபைஸ் பண்ணு. காரணம் சொல்லிட்டு இருக்காது அது இதுன்ட்டு. ஆண்டு அதுதான் கற்றுக் கொடுக்குறாரு. 23 இன்னைக்கு ரொம்ப பேத்துக்கு வந்து நம்ம வந்து ஆண்டோட விஷயத்துல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல. மனுஷன் அவங்களோட விஷயத்தை தான் கலந்து வைக்கிறான் அதுக்கு அப்புறம் தான் கடவுள். ரிலிஜன் கூட இன்னைக்கு வியாபாரம் தாங்க. ஒரு பிசினஸா தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு, அடிச்சு பிடிச்சி. ஒரு தியாகத்தை ஆண்டவர் பண்ண சொல்லுகிறாரு, பார்க்கிறாரு. இந்த தியாகம் பண்ணாதவங்கள செத்தான். உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க சில பேர் அங்க முறுமுறுக்கிறாங்க, வா அபூ வா அந்த பேர்லாம் இருக்கு. சரியா எடுக்கல நான். ஒரு சிலர் மோசேக்கு எதிராக பேசுறாங்க, என்ன நினைச்ச நேரத்துக்கு கட்டில கொடுத்துக்கிட்டு இருக்க, என்ன நினைச்ச நேரத்துக்கு பேசுற, வண்ணாந்திரத்துக்குள்ள அப்படிலாம் சொன்னானுங்க. அந்த பாரு காரியம் அந்த எகிப்துல இருந்தாலும் நல்லா பூண்டு இதுல சாப்பிட்டுட்டு, இங்க வந்து ஒன்னே பூண்டு இல்ல, வெங்காயம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, தண்ணி இல்ல, இறைச்சி இல்ல, அது இல்லன்ட்டு முறுமுறுத்தல், படப்படுத்தல், கடலுக்கிட்ட படப்படுத்தல், அது இல்ல, இது இல்ல, இப்படி அது இதுன்ட்டு. சில பேர் அந்த மாதிரி செஞ்சவனுங்களா மோசைக்கிட்ட வந்து மாற்றம் பண்ணவனுங்களா, என்னடா நம்மளே வந்துட்டு இங்க வந்து ஒன்றும் இல்லாம இருக்கும், 10 வாதை இருந்துச்சுன்னா காசு இல்லை, அது இல்லை, ஆட்டுக்குட்டியை கொடு, கண்டுக்குட்டியை கொடு, கூட்டுக்குட்டியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு உயிரை எடுக்கிறானுங்க. மோசைக்கிட்ட முறுமுறுத்தானுங்க சில பேர்லாம். ஆண்டு ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரு, இது மோசைக்கும் அதே அடிதான், வாயை மூடிக்கிட்டு நீன வீட்டுல போயிருக்காரு மோசையா. அதாவது வேற என்ன செய்ய, இப்ப நடந்துச்ச குறைத்தீங்க, அங்க நடந்துச்சு குறைத்தீங்க அனுப்பிட்டாரு. சும்மா துத்தோ பிந்து மசோடாலாம் ரூமா. Jangan saja masuk dalam rumah saja.
sacrifice கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து நீ பூசலனா, நான் சொன்னதை நீ கேட்கலனா, சங்கார தூதர் பூந்து தரச்சம் புளிய வெட்டும். அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சுட்டாரு ஆண்டவர். வளவலாம் பேசல. மோசைன்னு சொல்ல நீ உள்ளுக்கு பூந்துரு. அதான் நடந்துச்சுங்க. எங்க பக்கம் பாஸ்டருங்களாம் வந்துட்டு ஊழியக்காரங்களாம் ப்ரே பண்ணாங்களா, வீடு வீடா போயிட்டு கோவிட்டுக்கு கையை வச்சு வாயை மூடிட்டு நீனு உள்ளுக்கு போயிரு, நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் மூடிட்டார். சேர்ச்சோட ஆட்ட பாட்டங்கள், நாடுகளோட ஆட்ட பாட்டங்கள், சயின்ஸோட ஆட்ட பாட்டங்கள், மருத்துவங்களோட ஆட்ட பாட்டங்கள், வல்லமையோட ஆட்ட பாட்டங்கள், ராஜ்யத்தோட ஆட்ட பாட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு குலுக்கி எல்லாத்தையும் மூடிட்டு உட்காருன்ட்டாரு. முடிஞ்சு. யாரும் ஒன்றும் செய்யாத, ஒன்றுமே செய்யாத யாருமே. அதாவது பந்தா பரமசிவம் யாரையும் காணோம். பரமசிவம் இல்லை, பந்தா பத்மநாத, பந்தா ஜான், பந்தா மைக்கேல் யாருமே காணோம். ஒருத்தனை கூட காணோம். என்ன சேர்த்து தான் சொல்றேன், எனக்கு ஒக்கமா தான் இருக்கு. என்ன செய்யுது, ஒருத்தனை கூட காணோம். இந்த பந்தா இந்த இப்படி வீசுறவனுங்க, வல்லமையில வீசுறவனுங்க ஒருத்தனை கூட காணோம். காண போயிட்டானுங்க எல்லாமே. அநியாயம் அநியாயம் சொல்றேன். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். பார்வை விட்ட 430 வருஷம் நீ ஆடுறா பண்றா, அநியாயம் பண்ணு. ஆண்டு பேரை பாய்ச்சி பல இது செய்யறது, ஆண்டு பேரை பாய்ச்சி மற்றவங்களை மட்டம் தட்டுறது, ஆண்டு பேரை பாய்ச்சி மற்றவங்களை ஜட்ஜ் பண்றது, ஆண்டு பேரை பாய்ச்சி மற்றவங்களை அக்யூஸ் பண்றது. எல்லாத்தையும் ஆண்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் மூடிட்டாரு. யாருமே ஒண்ணுமே செய்யாத, எல்லாம் மூடிட்டு உட்காரு. ஒரு அடி அடிச்சிச்சு பாருங்க உலகத்தை. எப்படி அந்த பாரோ அந்த ஏஞ்சல் ஆஃப் டெத் கடந்து போனிச்சோ, யாரெல்லாம் ஆண்டருக்கு மேல விசுவாசமா இருந்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டு மேல நம்பிக்கையா நம்ம இருந்தோமோ, கர்த்தர் தேவன் நம்மளை கடந்து போக செய்யும். அவ்வளோயா? அவ்வளவுதான். ஆண்டு மனசை தான் பார்க்கிறாரு. பெரிய ஒரு சாதனை நீ வந்து செஞ்சிட வேணாம். ஊழியத்தை மனசு தான். உனக்கு அந்த மனசு இருக்கா? தேவோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனசு இருக்கா? அவ்வளவுதான். ஆண்டு என்ன சொல்றான்னு நீ கேட்கிறியா? ஆண்டு சொன்ன அந்த யாரெல்லாம் கர்த்தர் சொன்னா அந்த கஷ்டமான நேரத்தில் நல்லா கேளுங்க. அந்த டைம் வந்து யூதர்களுக்கு வந்து சுலபமான நேரம் இல்லை. அந்த டைம் யூதர்களுக்கு வந்து வேலை இல்லை, எல்லாம் நிப்பாட்டான். பாரோ சாப்பாடு இல்லை. ஏன்னா இவங்க எடுத்து போறாங்க. இவங்க சொல்றாங்க, நான் வந்து வெளியாகிறேன், எங்களை விட்டுரு, ஆண்டவர் எங்களுக்கு பாலம் தேனும் ஒரு தேசத்தை கொடுக்க போறாரு அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் போகும்போது பாரோ எவ்வளவு தூரத்துக்கு இவங்களை வந்துட்டு, அதாவது என்ன தக்கம் பண்ண முடியுமோ, எவ்வளவு தூரத்துக்கு இவங்களை அழுத்த முடியுமோ எல்லாத்தையும் அழுத்தலாம். சப்ளைலாம் கட் பண்ணலாம். சாப்பாடு உருப்படியா இல்லை, ஏற்கனவே அவங்களுக்கு உருப்படியான சாப்பாடு இல்லை, கூலியும் மதியம் தின்னுட்டு இருந்தார்கள். அதையும் அவன் நிப்பாட்டினான், வேலை நிப்பாட்டினான், துன்புறுத்த ஆரம்பிச்சான். அதாவது அவன் வந்து சொகுசா இல்லை. அந்த நேரத்தில் தான் ஆண்டு சொல்றாரு, எனக்கு பலி கொடு. அந்த நேரத்தில் எங்க நம்ம சொல்லுங்க, அந்த நேரத்தில் எங்க போய் தேடுவாங்க ஆட்டுக்குட்டியா? ஆனா யாரெல்லாம் அந்த சாக்ரிஃபைஸ், அந்த கஷ்டத்திலையும் ஆண்டோட வார்த்தையை கேட்டார்களோ, யாரெல்லாம் ஆண்டு சொன்ன மாதிரி செஞ்சார்களோ, இது அந்த அந்த டிசாஸ்டரை ஆண்டு கடந்து போக செய்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மளுக்கும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். கடந்து தான் போகும், ஃபுல்லா போகாது. உங்களுக்கு புரியுதா சொல்றது? கடந்து போகும். எவ்வளவுதான் பிரச்சனைகள், எவ்வளவுதான் சூழ்நிலைகள், எவ்வளவுதான் கஷ்டங்கள், நஷ்டங்கள், எவ்வளவுதான் நோய்கள் இந்த உலகத்தை தாக்கினாலும், நம்மளே, அதாவது ஆண்டோட பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அறிந்த பிள்ளைகள், ஆண்டாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தரித்து கொண்ட பிள்ளைகள், நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம கீழ் செய்யும் போது நம்மளும் இந்த எல்லா காரியங்களும் கடந்து போவோம். அவ்வளவுதான். அதுதான் சத்தியம்.
அதுதான் சத்தியம். பார்வோக்கு கர்த்தர் தேவன் ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அப்ப கூட ஆண்டவர் அவனை கை வைக்கல. அவன மகன் இறந்து போகிறான், அப்ப இறங்குறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்மளும் சொந்து போக வேண்டாம். உலகத்திலோட சூழ்நிலைகள் உலகத்தோட்டி பாதிக்காது, நம்மளையும் பாதிக்குது. ஹல்லேலூயா, நம்மளும் பாதிக்குது. ஆனாலும் அந்த பாதிப்புல கூட நம்ம தேவனுக்கு ஆண்டவருக்கு சரியாக நம்ம இருந்தோமா, நம்மளோட கௌரவம், நம்மளோட ஈகோ, நம்மளோட முரட்டாட்டம், நம்மளோட திமிரு, இதுதாங்க இன்னைக்கு காரணம் உலகத்துல. வேற எதுவும் காரணம் கிடையாது. நாட்டுக்கு நாடு அவன் வல்லம்மா, நீ வல்லம்மா, நான் வல்லம்மா, நான் தான் பவர், நீ தான் பவர், நீ பெருசா, நான் பெருசா, நான் பலமா, நீ பலமாய். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து தான் நிற்பாரு. நான் பரிசுத்தமா, நீ பரிசுத்தமா, நீ கெட்டவன், நான் கெட்டவன், இதெல்லாத்தையும் நம்ம வந்துட்டு சரிப்படுத்தி ஆண்டோட வசனத்துக்கு அன்பில நம்ம தளத்தில் இருந்தோமா, நிலத்தில் இருந்தோமா, ஆண்டருக்கு நம்ம வந்து கீழ்ப்படுத்தி நம்ம இருக்கும் போது ஒரு போதும் எதுவுமே நம்மளை அணுகாது. ஆண்டவர் எல்லாத்தையும் ஈவன் திஸ் இதை கூட கர்த்தர் தேவன் கடந்து போக செய்வார். நம்மளை விட்டு கடந்து போகும், நம்மளை கடந்து போகும். எத்தனையோ வருஷம் கடந்து போயிருக்குங்க. நம்மளும் அங்கதான் போறோம், அங்கதான் சுத்துறோம், சரிங்களா? ஆனா ஆண்டவர் தேவன் ஆண்டவர் அதை கடந்து போக செய்யறார் நம்மளை விட்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டுக்கு நம்ம வந்துட்டு உண்மை உள்ளவர்களாக நம்ம இருப்போம். இதயத்திலே உண்மை உள்ளவர்களா இருப்போம், இதயத்திலே உண்மை உள்ளவர்களா இருப்போம். நம்மளை சரிப்படுத்திக் கொள்வோம். இதாவே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளும் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளும் ஆசிரிக்க ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டை எங்களை மூடி காக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதுவும் இந்த சூழ்நிலைகளும் எங்களை, இந்த ஆபத்துகளும் எங்களை விட்டு கடந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த உபத்திரங்களும் எங்களை விட்டு கடந்து போகட்டும். இந்த நோயும் எங்களை விட்டு கடந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசிரியை பலப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவின் அன்பும் இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.